தமிழ் திரைப்பட உலகத்தில் அருமையான நட்சத்திரங்கள், நடிகைகள் தமிழ் திரைப்பட உலகத்தில் எப்போவுமே தோன்றி நம்முடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகை பி. பானுமதி. பானுமதி அப்படின்ற அந்த பேரை அப்படியே பானுமதி அந்த பேரை நீங்கள் அப்படி கேள்விப்படும்போதே அந்த அம்மா மேலே வந்து பெரிய மரியாதை மதிப்பு உண்டாகும். காரணம் ஆல்ரவுண்டர், சகலகலா வள்ளி அப்படின்ற சொல்கிறோம்ல, எல்லா திறமையும். கதை எழுதுவாங்க, திரைக்கதை எழுதுவாங்க, உரையாடல் எழுதுவாங்க, படத்தை இயக்குவார்கள், கதாநாயகியாக நடிப்பாங்க, அவங்களே பாடுவாங்க, அவங்களே இசையமைப்பாங்க, அவங்களே படத்தை தயாரிப்பாங்க. ஸ்டுடியோ ஓனர் பரணி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வடபழனியில் இருக்குல்ல, அது வந்து அவங்களுடைய ஸ்டுடியோ தான், பரணி ஸ்டுடியோ. அந்த பரணி அதாவது நடிகைகள்லேயே சொந்தத்தில் ஸ்டுடியோ வைத்திருந்த ஒரே நடிகை பானுமதி. எம்ஜிஆர் சிவாஜிக்கெல்லாம் முன்னாடியே படத்துறைக்கு வந்தவங்க, ரொம்ப சீனியர். இன்னும் சொல்லப்போனால் பானுமதியினுடைய வெறித்தனமான ரசிகன் நான். அவங்க நடித்த படம் அப்படின்னா அவங்களுடைய நடிப்பு இதெல்லாம் போய் பார்க்கும்போது எப்படி இப்படிலாம் நடிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் முடியுமா? அதை எம்ஜிஆர் கூட அவங்க கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அலிபாபா, 40 திருடர்கள், இந்த படங்களில் நீங்கள் மலைக்கல்லன், இப்படிலாம் மதுரை வீரன், இப்படிலாம் படங்களை பார்ப்பீங்க இல்லையா? அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அதுமாதிரி சிவாஜி சார் கூட, சிவாஜி கணேசன் கூட வந்து அம்பிகாபதி, மக்களை பெற்ற மகாராசி, இப்படிலாம் படங்கள் இருப்பாங்க. இதிலெல்லாம் நடிக்கும்போது ரங்கோன் ராதா இப்படிலாம் நடிக்கும்போது அந்த அம்மாவுடைய நடிப்பை பார்த்து நான்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்த அளவுக்கு அபாரமான திறமையா? அதாவது எம்ஜிஆர் முன்னாடியும் சிவாஜி கணேசன் முன்னாடியும் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆக்ட் பண்ணுவாங்க. எந்த விதமான இது இருக்கும். என்ன சொல்ல போனால் பல படங்களில் அப்படியே ஓவர்டேக் அப்படின்றோம்ல, இவங்களே ஓவர்டேக் பண்ணுவாங்க பெர்ஃபார்மன்ஸில். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நடிகை பானுமதி. அந்த பானுமதி வந்து ஆக்சுவலாக ஒரு டைமில் அந்த நான் ஸ்கூலில் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பத்திரிகையில் வரக்கூடிய பேட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் படிக்கும்போது பானுமதி அம்மாவனுடைய பேட்டியெல்லாம் வரும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சிவாஜி இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட வந்து எனக்கு ஜோடியாக நடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களாம் ஏங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. நான் இப்போ சிவாஜி கணேசனுடைய ரசிகன் நான். என்ன அந்த அம்மா இப்படி சொல்லுது, எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் ஏங்குறாங்களா? இவங்க கூட கதாநாயகன் நடிக்கிறதுக்கு அவங்க ஏங்குறாங்களா? அவங்களுக்கு ஜோடியாக வந்து பானுமதி அம்மா நடிக்கணும் அப்படின்றக்காக அவங்க அப்படியே ஏங்குறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பத்திரிகையில் பேட்டி கொடுப்பாங்க. அப்போ நான் வந்து நமக்கு அப்போ வயசு கம்மி தானே, அது படிக்கும்போது என்ன அந்த அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினப்பேன். அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அப்படியே இந்த சினி ஃபீல்டை பற்றிலாம் பல தெரிஞ்சு அப்படின்னு வரும்போது தான் அவங்க எந்த அளவுக்கு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு பீரியட் இருக்குல்ல, ரொம்ப முன்னாடி சிவாஜி சாருக்கெல்லாம் முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே சினி ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க, சீனியர் ஆர்டிஸ்ட். அப்படி வரும்போது அவங்க அப்படி சொல்கிறதுல தப்பு என்ன இருக்குது? இப்போ எம்ஜிஆர் வந்து நாடோடி மன்னன் பண்ணும்போது எம்ஜிஆர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேரடியாக சொன்னாங்களாம், இந்த அவரது டைரக்ஷன் எம்ஜிஆர் அப்படின்னு வரும்போது எதுக்கு இதெல்லாம் டைரக்ஷன் சொல்லிட்டு வேறு யாராவது ஒரு ஆளை போட்டுட்டு நீங்கள் பேசாமல் நடிக்க வேண்டியதானே, எதுக்காக வந்து இதெல்லாம் போட்டு தலையில் வச்சுட்டு நீங்கள் சுமந்துக்கிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் யாராவது சொல்ல முடியுமா? பானுமதி நேரடியாக எம்ஜிஆரை பார்த்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம பேரறிஞர் அண்ணா CN அண்ணாதுரை அவர் என்ன சொல்கிறார், நடிப்பிற்கு இலக்கணம் வகுத்த நடிகை பானுமதி அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, எப்படிப்பட்ட இது யோசித்து பாருங்கள். அப்படியே இன்றைக்கி அந்த அம்மாவுடைய குரல், அது தாய்மொழி தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு நடிகை வந்து அப்படியே அந்த காலத்தில் பாட்டை பாடி சொந்தத்தில் பாடி அப்படின்றதில் ஒன்று இருக்குல்ல, அப்படியே வந்து அழகான பொண்ணுனா அதுக்கேற்ற கண்ணு தான் அப்படின்லாம் நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்களே, எப்படிப்பட்ட வாய்ஸு பானுமதி அந்த காலத்தில். ஏன்னா அப்போ அந்த பீரியடில் பானுமதி நடித்த காலத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகர் சொந்த குரலில் பாட்டு பாடலையே, பத்மினி வந்து சொந்த குரலில் பாட்டு பாடலையே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் நடித்த யாருமே, சாவித்திரி சொந்த குரலில் பாட்டு பாடலையே, இவங்க தான் சொந்த குரலில் பாட்டு பாடி அப்படின்றது பானுமதி வந்து அப்படியே வந்து நினச்சி பார்த்தா அப்படியே எப்படிப்பட்ட வாய்ஸு, எப்படிப்பட்ட குரல். அதை கண்ணிலே இருப்பதென்ன கண்ணியிலம்மானே, காவியமா ஓவியமா கண்ணியிலம்மானே அப்படின்னு அம்பிகாபதி படத்தில் வந்து அப்படியே பாடுவாங்கள்ல, அதில் நடுவில் பானுமதின்னு வரும். பானுமதி அப்படின்னு வரும்போது அந்த பானுமதின்ற குரல் அவங்க பேர் வரும். பேர் வரும்போது அப்படியே நமக்கு வந்து அப்படியே பானுமதி மாறி வரும் வானகத்து மீனே அப்படி வரும்போது அப்படியே நான்லாம் அப்படியே அந்த அம்மாவுடைய ஃபேஸு, அந்த எக்ஸ்ப்ரெஷன், கண்ணம், நல்ல முகம் வந்து நல்ல ரவுண்டு முகம் இல்லையா, அப்படியே சதப்பிடிப்பாக இருக்கும் முகம், உடம்பு நல்ல சதப்பிடிப்பான உடம்பு, அப்படியே முகம் வட்ட முகம்ன்றோம்ல, நிலவை போன்ற முகம், கண்ணெல்லாம் அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன், அப்படியே துடிப்பாக இருக்கும் கண். அப்படியே அவங்க நடிக்கும்போது அப்படியே நான் ஒவ்வொரு ஃப்ரேமும் அவங்க சிவாஜி கணேசன் கூட நடிக்கும்போது சரி, எம்ஜிஆர் கூட நடிக்கும்போது அப்படியே
பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதாவது கண்ணை மூடாமல் இமையை மூடாமல் அப்படின்னுவாங்களே, நான் இமையை மூடவே மாட்டேன். பானுமதி நடித்தாங்கன்னா எனக்கு அப்படியே வந்து உண்மையாகவே ஒரு விருந்து அப்படின்றாங்களே, என்னை பொறுத்தளவு பானுமதி முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கதே ஒரு விருந்து தான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க நடிக்கிறது, அவங்க பாடுறது, அவங்க பர்டிகுலர்லி அவங்க பாடும்போது அந்த உச்சரிப்பு, ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நடிகை வந்து இவ்வளோ அருமையாக பாடுறாங்களே, பெக்யூலியர் வாய்ஸு, அந்த குரல் அவ்வளோ அருமையான குரல். அதை அப்படியே ரசிப்பேன். அது சிரிச்சுக்கிட்டே பாடுவாங்க. படத்தில் வருது அப்படியே நடித்தது வாயை வச்சு நடிக்கும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படி வரும்போது எனக்கு அப்படியே வந்து ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நீங்கள் ரங்கோன் ராதா படத்துல எல்லாம் பார்க்கும்போது சிவாஜி கணேசனுடைய மனைவியாக வருவாங்க. அதில் வந்து சிவாஜி சார் வந்து கொஞ்சம் உமனைசராக வருவார். அதை யாரை பார்த்தாலும் சொல்லு விடுறது அப்படின்வாங்களே, ஒரு க்ரூட் கேரக்டர். அப்படியே வந்து நயவஞ்சகத்தனமாக அப்படியே பெண்களை மயக்கி பெண்களை அடைந்து அப்படின்ற பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் கேரக்டர் சிவாஜியினுடைய கேரக்டர். அப்படிப்பட்ட கேரக்டருடைய மனைவி பானுமதி பல இடங்களில் சிவாஜி சாரையே ஓவர்டேக் பண்ணி பார்ப்போங்களா பெர்ஃபார்மன்ஸில். எக்ஸ்ட்ரானரியாக அருமையான நடிப்பு பானுமதி. அதுமாரி மக்களை பெற்ற மகாராசி, மக்களை பெற்ற மகாராசியில் போகிறவளே போகிறவளே பொண்ணு ரங்கம் ரங்கம் அந்த பாட்டை நீங்கள் கேட்டுப்பீங்களா, அதில் வந்து அப்படியே டிஎம்எஸ் பாட அதுக்கடுத்து பானுமதி பாடுவாங்க. அப்படி வரும்போது மிகப்பெரிய கொங்கு தமிழ் பேசி சிவாஜியும் பானுமதியும் நடித்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் மக்களை பெற்ற மகாராசி. மக்களை பெற்ற மகாராசி வந்து மிகப்பெரிய வெற்றி படம். அம்பிகாபதி மிகப்பெரிய வெற்றி படம். மதுரை வீரர் எப்படிப்பட்ட வெற்றி படம்ன்றது நமக்கே தெரியும். அலிபாபா 40 திருடர்கள் எப்படிப்பட்ட வெற்றி படம். இது மாதிரி தொடர்ந்து எத்தனை வெற்றி படங்களில் நடித்த நடிகை பானுமதி. அப்படி வரும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே வரேன். வரும்போது காலத்தை கடந்து நிற்பது, ஏன்னா அவங்க வந்து பத்மஸ்ரீ பட்டம் வாங்கியாச்சு, பத்மபூஷன் பட்டம் வாங்கிட்டாங்க, இதெல்லாம் வாங்கியாச்சு. அப்படியே படங்களில் வந்து கதாநாயகியாக கிட்டத்தட்ட தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக, 20 ஆண்டுகள்னு கூட சொல்லலாம், 20 ஆண்டுகளுக்கு மேலாக அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபல நட்சத்திரங்கள் எல்லாருடைய திரைப்படங்கள்லேயும் பல மொழிகளில் நடிச்சிருக்காங்க. பல மொழிகளில் இப்போ தமிழில் எந்த அளவுக்கு பிஸியோ அந்த அளவுக்கு தெலுங்குலேயும் நடிச்சிருக்காங்க. பல மொழிகள் நடித்து அவங்களுக்கு அஷ்டாவதானி அவங்கள பொறுத்தளவில். அதாவது அப்படிப்பட்ட அப்படியே தூக்கி விட்டெறிஞ்சு அப்படி இருக்கக்கூடிய அப்படியே ஒரு போல்டஸ்ட் கேரக்டர் அப்படின்றல, அந்த போல்டான கேரக்டர்களை வந்து பானுமதி வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய பண்ணி இப்போ பத்மினி வந்து அவங்களுக்கு வந்து நடனம், அப்படியே நடனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்ற மாதிரி பத்மினிக்குன்னு ஒரு பேட்டர்ன் சப்ஜெக்ட் இருக்கும். சாவித்திரிக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். குடும்பத்தனமாக அப்படியே கணவனுக்கு அடங்கி அப்படியே வந்து ஒரு அடக்க ஒடுக்கமான ஒரு மனைவி அப்படின்ற பேட்டர்னில் வந்து அவங்களுக்கு இருக்கும் சாவித்திரிக்கு. இவங்க அது அப்படி இருக்காது. இவங்க ரொம்ப குடும்பத்தனமாக, இவங்களோட கேரக்டரை வந்து பொதுவாக எல்லாருக்குமே இளம் தலைமுறை இருக்குல்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இருக்குல்ல, இப்போ அநேகமாக என் கணிப்பு இப்போ ஜோதிகாட்ட வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் இல்லையா, அப்படியே மைன்யூட் எக்ஸ்ப்ரெஷன், அப்படியே ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஜோதிகாட்ட வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வரும்ல, அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, அது பானுமதிகிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட பானுமதியினுடைய வழித்தோன்றல் ஜோதிகா அப்படி தான் சொல்லணும். பானுமதி பேட்டர்னில் பானுமதி அந்த தலைமுறையில் பானுமதி எப்படி இருந்தாங்களோ இந்த தலைமுறையின் பானுமதி தான் ஜோதிகா. அதுதான் ஜோதிகாட்ட எப்படி ஃபேஸில் வந்து அப்படி ஏகப்பட்ட அந்த வெளிப்பாடுகள், உணர்ச்சி வெளிப்பாடுகள், உணர்வுகள் அப்படி வருதோ, இதுதான் பானுமதி. அப்படி பானுமதி அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய அந்த கதாபாத்திரத்தை புரிந்து கொண்டு கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து அப்படி ஒரு அந்த போல்ட்னஸ் அப்படின்ற ஒரு தைரியத்தன்மை கொண்ட கதாபாத்திரங்களுக்கு 100% அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த கதாபாத்திரமாகவே மாறி பானுமதி வந்து நடிச்சிருப்பாங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து பானுமதி பேர் இருந்தாலே அப்படியே திரையரங்கில் போய் நான் உட்காந்து அவங்க வரக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் என்னையே மறந்து மெய்மறந்து, நான் மட்டும் இல்லை, அந்த கால திரைப்பட ரசிகர்கள் எல்லாருமே தான் பானுமதியை ரொம்ப விரும்பி. அதனால் இந்த படங்கள் இப்போ வந்து நான் சொன்ன வெற்றி படங்கள், எம்ஜிஆருடைய சிவாஜி கணேசனுடைய வெற்றி படங்கள் இருக்குல்ல, இந்த படங்கள் எல்லா படங்களுடைய வெற்றிக்கும் எம்ஜிஆரும் சிவாஜியும் எந்த அளவுக்கு பெரிய காரணங்களோ அதே மாதிரி ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸு பானுமதியும் பெரிய காரணம். பானுமதியினுடைய நடிப்பு, பானுமதியினுடைய திறமை, பானுமதியினுடைய பாட்டு, பானுமதியினுடைய அர்ப்பணிப்பு, பானுமதி கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்த தன்மை, இதெல்லாம் சேர்ந்து தான். இப்போ அந்த கதாபாத்திரங்களுக்கு பானுமதியை விட்டாச்சுன்னா வேறு யாராவது நடித்து அப்படின்னா நிச்சயமாக வந்து டெஃபினட்டாக வந்து பானுமதியினுடைய இடத்துல வேறு ஒருத்தர் வந்து ஃபிட்டே ஆக மாட்டாங்க. அந்த கேரக்டருக்கு பானுமதி தான், பானுமதியை தவிர வேறு யாரை போட்டிருந்தாலும் பொருத்தமாக இருக்காது. அதனால தான் அந்த காலத்தினுடைய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அந்த கதாபாத்திரத்துக்கு பானுமதி நடித்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி பானுமதியை போட்டது. அதுக்கடுத்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவங்க என்ன சொல்லப்போனால் 80 வயசில் இறந்துட்டாங்க.
அதுக்கு முன்னாடி 65-70 வயசில் கூட அவங்க வந்து படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நீ சொன்னால் நம்ப முடியுதா? முதல்ல ஆரம்பத்தில் கதாநாயகியெல்லாம் நிறையா நடிச்சுட்டு அது பிறகு நிறையா வந்து ஒரு டாமினேட்டிங், அதாவது அம்மா ரோலில், மாமியார் கதாபாத்திரங்களில் இப்படிலாம் நிறைய படங்களில் நடித்தாங்க. குடும்ப கதைகள்லாம் நிறைய படங்கள் குடும்ப கதைகள், ஃபேமிலி சப்ஜெக்ட் நடித்து அந்த படங்கள்லாம் வெற்றி படங்களாக அமைஞ்சி, பானுமதி வந்து நல்ல ஒரு அருமையான கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற பேர் புகழ் எல்லாத்தையும் வாங்கினாங்க. இதெல்லாம் வாங்கின பிறகு 90களுக்கு பிறகு அநேகமாக ஐ திங்க் 91 இல்லாட்டி 92 இருக்குன்னு நினைக்கிறேன், பக்த துருவ மார்க்கண்டேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை அவங்களே டைரக்ட் பண்ணாங்க. படத்தில் வந்து அவங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணாங்க. டைரக்ட் பண்ணி அதை பின்னாடி அப்போல்லாம் யோசிச்சு பார்த்தா 65-70 வயசுக்குள்ள கூட ஒரு படம் டைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க அப்படியே அதை பற்றிலாம் யோசிக்கலை. அதாவது ஃபீல்டே மாறி போய் ஏகப்பட்ட டைரக்டர்கள்லாம் வந்து அப்படியே எல்லாருமே வந்து இன்றைக்கி அடுத்து 3வது தலைமுறை இயக்குநர்கள்லாம் வந்து இப்படிலாம் ஆன பிறகு கூட அவங்க அந்த படத்தை டைரக்ட் பண்ணி அப்படின்றதில் நெப்போலியன் மாதிரி நடிகர்கள்லாம் அதில் நடித்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது அந்த போல்ட்னஸ் அண்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு நீங்கள் வந்து அப்படியே எல்லோரும் பார்த்த ஒரு படம்னு ஒன்று இருக்குல்ல, செம்பருத்தி, பிரசாந்த் ரோஜா நடித்த படம், ஆர்கே செல்வமணி டைரக்ட் பண்ணி 175 நாள் ஓடின படம் இல்லையா. அதில் பிரசாந்துக்கு பாட்டியாக நடித்தது பானுமதி அம்மா தான் நடித்தாங்க. அதில் புவனேஸ்வரி பாட்டி அதில் நடிச்சிருந்தாங்களே, எப்படிப்பட்ட செம்பருத்தி பூவு அந்த பாட்டு அப்படி கேட்கும்போது அவங்க சொந்த குரலில் தானே. யோசிச்சு பாருங்கள், கதாநாயகியாக இருக்கும்போது அவங்க பாடியிருக்காங்க, பாட்டியாக இருக்கும்போது கூட. இந்த தலைமுறை அவங்கள ஞாபகத்தில் வச்சுக்கிறணுன்றக்காக அப்படி போட்ட ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும் போல இருக்குது. ஒரு பாட்டையும் கொடுத்து அந்த பாட்டு இன்றைக்கி கூட அந்த பாட்டை வந்து எஸ் ஜானகி, மனோ 2 பேர் கூட சேர்ந்து பானுமதி பாடியிருப்பாங்க. இப்போ கூட நீங்கள் அப்படியே நினச்சி பார்த்தா செம்பருத்தி பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி வரும்போது அந்த அம்மாவுடைய இந்த பாட்டு, இப்போ நான் சொன்ன பாட்டுகள்லாம் கூட எப்போவும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க பாட்டு தான். இந்த பாட்டு அப்படியே உங்களுடைய இதயத்தில் செம்பருத்தி பூவு அப்படின்ற அந்த பாட்டு இருக்குல்ல, வயசான பாட்டி அவங்க பாடின அந்த காட்சி இருக்குல்ல. இன்றைக்கி பானுமதி வந்து இல்லைன்னா கூட பானுமதி பாடின அந்த பாடல் வரிகளும் அந்த படத்தில் நடித்ததும் உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல், பானுமதி அம்மாவை வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்தே படங்களில் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது, உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, கல்லூரியில் படிக்கும்போது, இப்படி தொடர்ந்து பானுமதி அம்மா நடித்த படங்களை எல்லாம் அப்படியே நான் வெறித்தனமான்னு சொன்னேன்ல, வெறித்தனமாக பார்த்து வளர்ந்த மனிதன் நான். அவங்களுடைய தீவிரமான ரசிகன். அவங்கள நேரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசை. அப்படி வரும்போது குங்குமம், முத்தாரம், வண்ணத்திரை, குங்குமச்சிமல் இந்த பத்திரிகைகளெல்லாம் நான் வந்து 85, 86, 87, 88 அந்த பீரியடில் ஒரு 5 இயர்ஸ் குங்குமம் குரூப் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் அந்த பத்திரிகைகள் எல்லா பத்திரிகையிலையுமே நான் வந்து பட உலகம் சம்மந்தப்பட்ட கட்டுரைகள், நேர்காணல்கள் இதெல்லாம் நிறைய எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவை போய் நான் நேரடியாக போய் மீட் பண்ணேன் ஒரு நாள். பத்திரிகைக்காக, வண்ணத்திரை பத்திரிகைக்காக போய் நேரடியாக பேட்டி எடுக்கணும் அப்படின்ற போய் நேரடியாக போய் மீட் பண்ணேன். வைத்தியராமையர் ஸ்ட்ரீட் நினைக்கிறேன், டி நகர், பாண்டிபசார் அந்த ஏரியாவில். அங்கே தான் அவங்களுடைய வீடு. அந்த வீட்டில் போய் மீட் பண்ணி அரை மணி நேரத்துக்கு மேலே அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் நினச்சேன், அதாவது நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது இவங்க நடித்த கதாநாயகியாக நடித்த படங்களெல்லாம் பார்த்து மெய் மறந்து ரசித்து அப்படியே வந்து புலகாங்கிதம் அடைஞ்சி பானுமதியினுடைய முகத்தை வந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளே நேசித்து அப்படி இருந்திருக்கிறோம். அந்த பானுமதி அம்மா இப்போ நான் பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப வயசாகி கிட்டத்தட்ட நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அவங்கள போய் நான் நேரடியாக மீட் பண்ணேன். அந்த ஏஜில் அவங்க மீட் பண்ணும்போது அப்படியே நம்ம வழக்கமாக ஒரு வயசான பாட்டி நம்ம வீட்டில் இருப்பாங்கல்ல, அந்த பேட்டர்னில் அவங்க அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நான் கேட்குற கேள்விகளை அவங்க அப்படியே பதில் சொன்னாங்க. நான் அவங்க படங்களில் வந்து ரசித்த அந்த விஷயங்களை எல்லாம், அந்த படங்களை எல்லாம், அந்த காட்சிகளை எல்லாம் அவங்களுக்கு அப்படியே நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். அப்படியே சொல்ல அவங்க அதெல்லாம் ரொம்ப ரசித்து கேட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நீ சின்ன பையனாக இருக்கும்போது கிட்டத்தட்ட இவ்வளோ இதெல்லாம் நீ பார்த்து ரசிச்சிருக்கியா? இந்த படங்கள்லாம் இந்த பாட்டெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு பாடி காமிச்சேன்ல, இதே பானுமதி அம்மாட்டியும் நான் பாடி காமிச்சேன் இந்த பாட்டெல்லாம். நீ இதெல்லாம் அப்படியே இன்னும் ஞாபகத்தில் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 40 வருஷம், 45 வருஷம், 50 வருஷம் ஆகிப்போச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து படங்கள் இருக்கக்கூடிய பாட்டுகளை எல்லாம் பாடிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வயசு அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. நான் சொன்னேன், என் பேரன் வயசு உனக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு. இன்றைக்கி பானுமதி அம்மா இல்லை, இன்றைக்கி காலங்கள் எத்தனையோ கடந்து ஓடிப்போச்சு. ஓடின பிறகு அப்படியே நான் நினைக்கக்கூடியது, நீங்கள் எப்படி செம்பருத்தி பூவு அப்படின்ற அந்த அம்மா பாடின பாடலையும் பாடல் காட்சியும் அந்த அம்மா நடித்ததையும் என் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்களோ, என் மனசுக்குள்ளேயும் அந்த பாடல் காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவங்க வந்து முன்னாடி பாடிய அந்த வெற்றி பாடல்கள் இருக்குல்ல, அந்த பாடல்கள் ஃபுல்லாகவே ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அவங்கள நேரடியாக சந்தித்து நான் பேசிய அந்த நிமிடங்கள், அவங்க சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட பேசினது, இறுதியாக நான் எந்திரிச்சு போகும்போது அப்படியே என் பேரன் வயசு உனக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னது, இதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நடிகையை நம்ம வாழ்க்கையில் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறோம் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது
எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது.